பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. தமிழ் உறவுகளே வணக்கம். லண்டன் மாநகரத்தில் ரெய்னர்ஸ் லேன் பகுதியில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தில் இருந்து இப்பொழுதும் உங்களோடு நாங்கள் பேசுகின்றோம். இன்றும் புதிய புதிய தகவல்கள் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் எல்லோருமே கவனம் செலுத்துகின்ற ஒரு செய்தி என்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்திருக்கின்ற வரி என்பது இந்த நாடுகளை எப்படியெல்லாம் பாதிக்கின்றது என்பதை பற்றிய செய்திகளை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இருந்தாலும் கூட அந்த செய்திகளுக்கு ஊடாக வீட்டு நிலவரங்கள் எப்படி இருக்கின்றன, வீடுகள் வாங்கக்கூடியதாக இருக்கிறதா, வீடு வாங்க எண்ணுகின்றவர்களுக்கு எவ்வகையான ஆலோசனைகளை வழங்கலாம் என்பதையெல்லாம் இப்பொழுது இங்கே தெரிவித்துக் கொள்வதற்காக ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் உரிமையாளர் ராஜன் அவர்கள் காத்திருக்கின்றார். வணக்கம் ராஜன். வணக்கம். நாங்கள் மீண்டும் மீண்டும் பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். இந்த விடயங்கள் மக்களுக்கு மிகவும் பிரயோசனமாக அமைந்திருக்கின்றன. அவர்களும் உங்களோடு பேசுகின்றார்கள், அவர்களோடும் நீங்கள் பேசுகின்றீர்கள். நிச்சயமாக நிச்சயமாக. ஆகவே இப்பொழுது உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம், ஒரே ஒருவர் உச்சரித்தார், திடீரென அறிவித்தார், நாடுகள் எல்லாம் ஆடி போய் நிற்கின்றன. இருந்தாலும் கூட அதற்கூடாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. நிச்சயமாக இந்த வீடு வாங்குவது விற்பது என்கின்ற விடயங்கள் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்ற வரி விதிப்பினால் ஏதாவது பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றதா? அது பற்றி நீங்கள் தான் விளக்க வேண்டும். ரைட், நல்ல ஒரு கேள்வி. நல்ல நேரத்தில் என்ன விடயம் என்று சொன்னால், இதுவரைக்கும் ரம்பின்ற விடயம் எங்களுக்கு பிரித்தானியா பொறுத்தவரையில் இந்த வீட்டு விடயங்களில் பெரிய அளவில் பாதிப்பை இதுவரைக்கும் தரையில்லை. இனிமேல் காலம் பொறுத்திருந்து தான் அதுக்கான பதிலை பார்க்க வேணும். அதே வேளையில் இப்போ பிரித்தானியா பொறுத்தவரையில் எங்களுக்கு வங்கிகள் உண்மையாகவே நல்ல வட்டி வீதத்தில் மோகேஜ் தரணும் இன்று வரையும். ஆகவே நிறைய மக்கள், எங்களோட மக்கள் வீடு வாங்குறதுக்காக முயற்சியில் இருக்கணும். இப்போவும் இன்றைக்கும் ஒரு வீடு பார்த்த இடத்துல 16 பேர் அந்த வியூவிக்கு வந்தவன் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி எங்களோட மக்கள் வீடு வாங்குறதுல மிகவும் ஆர்வமாக இருக்கணும். ஆகவே என்னென்னா நாங்கள் என்னென்னு சொல்கிறோன்னா, அந்த ஒவ்வொருவருதரும் ஒரு வீடு வச்சுருக்கவன் அந்த வகையில் தான் அவையில் நாங்கள் ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் எப்படியும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வீடு ரெண்டுக்கு போகிறோன்னு சொன்னால் ஒரு 2000 ரூபாயிலேருந்து 2500 நீங்கள் கட்டுவோம். அப்போ அந்த வீட்டை வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்ட் உங்களுக்கு மோகேஜை கட்டக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ மோகேஜ் வீடு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரம்மின்ற பிரச்சனை அவர் ஒரு தனி மனிதற்ற பிரச்சனையாக நான் கருதே இல்லை. இது அமெரிக்காவுடைய வெளிவார கொள்ளையில் ஒரு மாற்றம். இதைத்தான் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு தனி நபர் ஜனாதிபதியாக அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஒரு வெளிவார கொள்கை என்று ஒரு நாட்டில் இருக்குது. இப்போ அடிப்படையில் தான் இவர் சில விடயங்களை செய்வார். என்னை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடைய வெளிவார கொள்கை மாற்றப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. அந்த வகையில் தான் இப்படியான விடயங்களை அமெரிக்க ஜனாதிபதி செய்கிறார். அதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நீண்ட ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா இப்படியான சம்பவம் நடக்கிறது. பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11 ஒன்று நடந்தது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு விடயம் ஒன்று நடந்தது. அதுக்கு பிறகு இப்போ ஒரு விடயம் நடக்குது. அப்போ இது ஒரு என்னென்னு சொல்ற திட்டமிட்டு கொஞ்ச நாளைக்கு முதல் கொரோனான்ற ஒரு விடயம் வந்தது. அது சுகாதாரம் சம்பந்தமாக ஒரு தாக்குதல். அதெல்லாம் திட்டமிட்ட தாக்குதல்கள். இப்போ இது ஒரு தாக்குதல், செப்டம்பர் 11 ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதல். இப்படி பல விடயங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் எடுத்த வீச்சுக்கு ட்ரம்ப் தான் இதை செய்கிறாருன்று அவரில் முழு பழியே நான் போட தயாரில்லை என்று அது அமெரிக்கான்ற வெளிவார கொள்கை மாற்றப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால், உண்மையிலேயே பிரித்தானியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற கார் போன்ற விடயங்களில் 25% போட்டிருக்கிறார். மற்ற விடயங்கள் 10% தான். அவரோட கதைச்சு இந்த விடயத்தை எங்களோட பிரதமர் சாதகமான முறையில் மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி மாற்றி அமைக்கிற பட்சத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே வேளையில் எங்களோட பிரித்தானியா பொருளாதாரம் தற்போதைய வரைக்கும் ஓரளவு சாதாரணமாக பாரிய வீழ்ச்சி ஒன்று இல்லை.
ஒரு ஒரு சாதாரணமான நிலைமையிலே இருக்கு. ஏனென்றால் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 2.8 இருக்குது. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 2% கொண்டு போகணுமென்று அவங்களோட டார்கெட். ஆனால் 2.8 இருக்குது. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரேட் வந்து 4.5 இருக்குது. ஆகவே அந்த எக்கனாமிக் வந்து எங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்குது. அதாவது பாரிய இந்த ட்ரம்பின் பிரச்சனையால் எங்களுக்கு ஒரு பாரிய திடீரென்று ஒரு தாக்கத்தை பெரிய அளவில் தர்ற மாதிரி தெரிய இல்லை. சரி, இப்பொழுது லண்டனில் வீடு வாங்குகின்ற மக்களினுடைய தொகைக்கும் அதிகமானவர்கள் இப்பொழுது லூட்டன், லண்டனின் புறநகரமாக அமைந்திருக்கக்கூடிய லூட்டன் நகரத்தை பற்றி அநேகர் பேசுகின்றார்கள். பலர் அங்கே வீடுகள் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன். நிச்சயமாக லூட்டன் பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக? நிச்சயமாக இப்போ நாங்கள் நீண்ட நாளாக லூட்டனில் நிறைய பேருக்கு வீடுகள் கடைகள் வாங்கி கொடுத்துட்டுருக்கிறேன். அண்மையிலேயும் வாங்கி கொடுத்தனான். அதே வேளையில் இப்போ லூட்டன் பகுதிகளை பொறுத்தவரையில் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, அதாவது லண்டனை பொறுத்தவரையில் ஸ்டாம்ப் டியூட்டின்றது 5 லட்சத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10,000 ரூபா வரப்போகுது. 6 லட்சத்துக்கு 20,000 வருது. லூட்டனை பொறுத்தவரையில் 3.5 தான் அங்கே அந்த வீட்டின் விலை இருக்குது. அப்போ அந்த ஸ்டாம்ப் டியூட்டியிலிருந்து அவர்கள் தப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 3 லட்சம் வரை ஸ்டாம்ப் டியூட்டி இல்லை. ஆகவே லூட்டனை நோக்கி மக்கள் போகிறதுக்கு இது ஒரு காரணம். அதை விட போன வாரம் வந்து என்னென்னு சொன்னால் அந்த லூட்டன் ஏர்போர்ட்டை வந்து சர்வதேச விமான நிலையமாக மாற்றம் அடைகிறதுக்கு அந்த லேபர் அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துருக்கு. அப்போ இனி வந்து அந்த லூட்டன் வந்து ஒரு பெரிய ஒரு நகரமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிற விமானங்கள்லாம் நாங்கள் கூடுதலாக வந்து போகிறது, ஒரு சில விமானங்களை தவிர அநேகமானது. இனிமேல் இன்டர்நேஷ்னல் விமானங்கள் எல்லாம் வந்து தரிக்கக்கூடிய இடமாக லூட்டன் மாற்றப்படுது. அதோடு அந்த ஓடு பாதைகள் இன்னும் ஒரு பகுதி இடத்துல அந்த பக்கமாக இன்னொன்று செய்யணும். இப்போ அதே மாதிரி இன்னொரு பகுதியில் அதை அந்த கார் பார்க்கிங் இப்படியானபடியெல்லாம் பெருசாக அதை கட்டி வரையணும். அப்போ அப்படி ஒரு இது அப்ரூவ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனபடியாக இனி அந்த லூட்டன் வந்து ஒரு மிக டெவலப்பான இடமாக வேறு. இப்போ நீங்கள் ஒரு வீட்டை வாங்கி விடுவீங்களா இருந்தால் 3க்கு வாங்கி விடுவீங்களா இருந்தால் மிக குறைஞ்ச காலத்தில் ஒரு 4க்கு போகும். அப்போ அந்த சில விடயங்களில் அந்த டெவலப்பனை பொறுத்து தான் அந்த இடம் வலுவாகிறது. அப்போ லூட்டன் இப்போ தான் அந்த வேல்யூ அந்த ஸ்டார்ட் அந்த ஏர்போர்ட் இது கிடைச்சபடியாக இனி அங்கால அந்த வீடுகள் கடைகள் எல்லாம் அந்த வேல்யூ வந்து மிக குறுகிய காலத்தில் கூடுதலான லாபத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அது எங்களோட மக்கள் இதை டார்கெட் பண்ணி அந்த இடத்தை முக்கியமாக அவையோட சிந்தனையில் அதை போய் சேர்ந்தால் அவைகள் அந்த குறைஞ்ச காலத்தில் இந்த அவுட் ஆஃபில் வெளியிடங்களை விட லூட்டன் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நிறைய வருமானத்தை தரக்கூடிய இடமாக மாற்றம் அடைகிறது. இதே எங்களோட தமிழ் மக்கள் கருத்தில் எடுத்து அங்கே முதலீடு செய்கிறதுக்கான விடயங்களை பார்த்துச்சினோம்னு சொன்னால் மிக குறைஞ்ச காலத்தில் நிறைய வருமானத்தை தேடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே லூட்டன் பகுதி என்பது இப்பொழுது தமிழ் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நகரமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இப்பொழுது லண்டனில் வீட்டு விலை நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? லண்டனை பொறுத்தவரையில் வீட்டு விலையில் வந்து பெரிய ஒரு மாற்றம் இல்லை, அதிகரித்து கொண்டு தான் போகுது. என்னை பொறுத்தவரையில் இன்று வரைக்கும் லண்டன் வீட்டு மார்க்கெட்டை பொறுத்தவரையில் விலை அதிகரிச்சுட்டு தான் போய்கொண்டிருக்கு. ஏன்னா 5.50 போனோடு இப்போ 6 போகுது. ஸோ இப்போ லண்டன், அதாவது நாங்கள் இருக்கிற பகுதி ஹரோ பகுதிகளில் எல்லாம் நார்மலாகவே 5.5 போன வீடுகள் எல்லாம் 6.5 போய்கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்ச காலத்தில் 7.7 போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அப்படியான ஒரு விடயத்தில் எங்களோட தமிழ் மக்கள் மிக விரைவில் இந்த ஒரு வீடும் இல்லாதவர்கள், அதாவது ஒரு வீடும் இல்லாமல் வாடகைக்கு இருக்கிறவர்களுக்கு நான் குறிப்பிடுவது என்னென்னு சொன்னால், இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்க. ஏனென்று சொன்னால் எதிர்காலத்தில் நீங்கள் வீடு வாங்க முடியாது. ஒவ்வொரு பெனிக்கும் மணி லாண்டரிங்கில் கணக்கு கேட்க போகிறாங்க. ஆகவே இப்படியான விடயங்கள் வரப்போகுது, கடுமையாக்கப்பட போகுது. இப்போ 2 வருஷத்துக்கு முதல் நான் வீடு வாங்கி கொடுக்கும்போது இந்த மணி லாண்டரிங் லோ வந்து ஓரளவு இலகுவாக இருந்தது. இப்போது வந்து இந்த மணி லாண்டரிங் லோ கடுமையாக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னும் ஒரு 6 மாதத்தில் வந்து இன்னும் கடுமையாக்கப்படும். அப்போ 100 பவுண்ட் பேங்கில் போட்டாலும் அதுக்கான கேள்வியல் வரப்போகுது. ஆகவே எங்களோட மக்கள் ஒரு வீடு இல்லாதவர்கள் மிக விரைவில் முந்தி அவர்கள் ஒரு வீட்டை வாங்க வேணும். இங்கு வசிக்கிற எங்களோட ஈழத்தமிழர் எல்லோரும் ஒரு சொந்த வீட்டுக்கு ஆளாக்க வேண்டும்.
இது எங்களுடைய நீண்ட கால ஆசை, அது செய்தண்டு வாரம். அதாவது மக்கள் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தன்னுடைய வர்த்தக பணியை ஆற்றிக் கொண்டிருப்பவர் ராஜன் அவர்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் ரெய்னஸ் லேன் பகுதியிலே அமைந்திருக்கின்றது. எந்த நேரமும் நீங்கள் அவருக்கு தொலைபேசி அழைப்பு, அதாவது நிறுவனம் திறந்திருக்கின்ற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அழைப்புகளை மேற்கொள்ளலாம், ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு சிறப்பான ஆலோசனைகளை வழங்கி உங்களை நெறிப்படுத்துவதற்கு அவர் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார். இன்றைய உரையாடலை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த உரையாடலில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். நன்றி. பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னஸ் லேன், பினாங்.